நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பா அம்மா இந்த கேள்வியை கேட்டிருப்பாங்க. இல்லை நீங்கள் அப்பா அம்மாவை மாறி இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு கேள்வியை கேட்டிருப்பீங்க. நம்ம குழந்தை எப்படி படிக்க வைக்க போகிறோம், எந்த ஸ்கூலில், எவ்வளோ அழகாக, என்ன செலவானாலும் சரி நம்ம படிக்க வைக்கணும், நம்ம சொத்தை விற்றுனாலும் நம்ம குழந்தை நல்லா படிக்கணும், அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து படிப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசியிருப்போம். ப்ரைவேட் ஸ்கூலில் தான் அதிகமாக நம்முடைய குழந்தைகளை சேர்த்து வருகிறோம். அப்படிப்பட்ட ப்ரைவேட் ஸ்கூல் லட்சக்கணக்கான ஃபீஸை நம்மகிட்ட வாங்குறாங்க. பட் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்கிட்ட இருந்து சில நபர்கள் ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அதுவும் சாதாரண ஸ்கேம் கிடையாது, 100 கோடி ரூபாய்க்கான ஸ்கேம் அப்படின்னு சொல்லி 2 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒருத்தன் பெயர் அரசகுமார், இன்னொருத்தன் பெயர் முத்துக்குமார். இந்த 2 குமாரும் சேர்ந்து பள்ளி கல்வித்துறையை கெடுத்து குட்டிச்சவராக மாற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புகார் உருவாகிறது. ஆனால் போலீஸ் விசாரணையின் போது அவங்க 100 கோடிக்கு கிடையாதுப்பா, 200 கோடிக்கு மேலே ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. இந்த அரசகுமார், முத்துக்குமார் இவங்கெல்லாம் ஒரே நாளில் முளைத்தவர்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இவங்களுடைய பின்னணி என்ன, இவங்க எப்படிலாம் இதை ஸ்கேமாக பண்ணியிருப்பாங்க, யார் யார் இவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வாசித்து பார்க்கும்போது பள்ளி கல்வித்துறையில் இந்த அளவுக்கு ஊழல் செஞ்சுட்டு இருந்தாங்களே, ஏன் நம்ம முன்னாள் பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்கள் இதை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்க்கலை. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க, இந்த வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய காதுகளில் ஒலித்து வருகிறது. ஆனால் இங்கே கண்டிஷனே இல்லாமல் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக தமிழ் பொக்கிஷம் வழியாக பார்க்க போகிறோம். இதுவும் ரிஸ்கான ஒரு காணொளி தான். பட் இதில் இருக்கக்கூடிய டேட்டா ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்றடைய வேண்டும். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இதை பார்க்கணும். எப்படியெல்லாம் இவனுங்க ஆட்டையை போட்டிருக்கானுங்க, எப்படியெல்லாம் இவனுங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த கதை எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம். இந்த சங்கத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா அவனுடைய பெயர் PT அரசகுமார். இந்த அரசகுமார் ஸ்கேம் பண்ணிட்டான், கிட்டத்தட்ட ஒரு 100 கோடியிலேருந்து 200 கோடி ரூபாய்க்கான ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தான் CCB சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சங்கத்தினுடைய பொருளாளர், அதாவது A1 குற்றவாளி அந்த அரசகுமார், A2 குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாளரான முத்துக்குமார். இவங்க 2 பேர் மீதும் இந்த வழக்கு அப்படிங்கிறது விசாரணையாக வரும்போது யார் இந்த அரசகுமார் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் சர்ச் பண்ணேன். இந்த அரசகுமார் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி திமுகவில் போய் இணைந்திருக்கிறார். திமுகவினுடைய முக்கியமான ஒரு பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த அரசகுமார் பாஜகவில் போய் இணைந்திருக்கிறார். பாஜகவில் துணை மாநில தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்க்க போனால் பலவிதமான அரசியல் கட்சி, அவரே ஒரு அரசியல் கட்சியை நடத்தி அவரே எலெக்ஷன்லாம் நிற்கிறேன் அப்படிங்கிற பெயரில் ஏகப்பட்ட இடத்துல அரசியல் 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 கட்சி இப்படின்னு சொல்லியே அவருடைய பயணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அரசகுமார் மேலே இதுவரையிலும் எந்த வழக்கும் வரவில்லையா அப்படின்னு கேட்டால், சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2006 வருடத்திலிருந்தே இந்த அரசகுமார், அதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளோ நியூஸ் இருக்குது நமக்கு தெரியல, பட் என்னுடைய ரிசர்ச்சில் 2006 இந்த அரசகுமாரும் அவங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஒன்றை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் தெய்வீக திருமகன் பசும்பொன் தேவர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. 2006 தொடங்கப்பட்ட இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 50 மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்திற்கு அனுமதி இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. அப்போ 2006 அனுமதி இல்லாத ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வந்த இந்த PT அரசகுமார் உடனடியாக இது ஒரு வழக்காக மாறி அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் 40-50 குழந்தைகளுடைய வாழ்க்கைப்பா, அவங்கள எக்ஸாம் எழுத விடுங்க, அனுமதி அவங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போதே இவங்க மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கான அட்மிஷன் அப்படிங்கிறத போடுறாங்க. அந்த அட்மிஷனில் நிறைய குளறுபடிகள், நிறைய வீட்டு அப்பா அம்மாலாம் என்ன யோசிக்கிறாங்க, இதில் அனுப்பணுமா, வேறு வழியே இல்லாமல் நம்ம அனுப்போம் அப்படின்னு சொல்லி எகைன் ஒரு 33 பேர் இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இந்த நேரம் தான் எக்ஸாம்ஸ்லாம் முடியுது, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் அங்கீகாரமே இல்லாமல் இந்த ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே அந்த நிறுவனத்துக்குள்ள உள்ளிருப்பு போராட்டம் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. இது 2007 நடந்தது. அப்போ இந்த மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும்ல, அந்த சங்கத்தினுடைய தலைவனை, அதாவது ஒரு மாணவனை இவங்க இந்த பிடி அரசகுமார் அவங்களுடைய கும்பல் சேர்ந்து அடித்தாங்க. நீங்கள் எப்படா போராடலாம், எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து நீ எப்படா போராடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அடித்தாங்கன்னு சொல்லி விகடன் உட்பட பல பத்திரிகைகளில் செய்திகள் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இங்கேருந்து இவன் மேலே ஒரு பிளாக் மார்க் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இது அவனுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வரலாம். கிட்டத்தட்ட 12,000க்கும் அதிகமான ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது சாதாரணமாக கிடையாதுங்க. இந்த தனியார் பள்ளிகள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க ஒரு ஃபீ அப்படிங்கிறத கொடுக்கணும். இந்த ஃபீ அப்படிங்கிறது எந்த இடத்துலலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பள்ளியினுடைய அங்கீகாரம், பள்ளியினுடைய தர உயர்வு, அதாவது அப்கிரேடேஷன், CMDA, DTCP அனுமதிகள் உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பூர்வ அனுமதிகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான சட்டப்பூர்வ அனுமதிகள் 2022, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த 2021 திமுகவினுடைய ஆட்சி உள்ள வருது. திமுகவினுடைய ஆட்சி உள்ள வந்த உடனே திமுகவுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் உள்ள வரார். இந்த இடத்துல தேமுதிகவினுடைய ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர் தான் முத்துக்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். ஸோ இந்த சினிமாவில் 2வது கேரக்டர் வருகிறார், அவர் தான் முத்துக்குமார். இந்த முத்துக்குமார், பிடி அரசகுமார், இவங்க 2 பேரையுமே இணைக்கும் பாலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளி கல்வித்துறை அதனுடைய தலைவராக இருந்த, இல்லாட்டி அமைச்சராக இருந்த நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் 2011 தேமுதிகவில் இணைந்து விருதாச்சலத்தில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற முத்துக்குமார் 2017 நேரடியாக எங்கே வந்து ஜாயின் பண்ணிடுறாரு, இங்கே திமுகவில் வந்து ஜாயின் பண்ணிடுறார். இதே மாதிரி ஒரு கட்சிலாம் நடத்திட்டு இருந்த பிடி அரசகுமார் அங்கே பாஜக பக்கம் போய் மாநில துணைத் தலைவராக இருந்து, இல்லை ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு திருமணத்தில் பேசுகிறார். அதில் பேசினோடனே பாஜகவுக்கும் பிடி அரசகுமார் அவர்களுக்கும் இடையே பெரிய ஒரு பூகம்பம் அப்படிங்கிறது உருவாகுது. நான் உண்மையை தானே சொன்னேன், இதை பேசுறது கூட எனக்கு அனுமதிலாம் கிடையாதா, பாஜக ஒரு பாசிச பாதையில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக விட்டு விலகி அதே ஓரிரு வருடங்களில் எங்கே போய் ஜாயின் பண்ணுறாரு, இவரும் திமுகவில் வந்து ஜாயின் பண்ணுறார். இப்போ திமுகவில் இவருக்கும் பொறுப்பு கொடுக்கப்படுது, இந்த முத்துக்குமார் அப்படிங்கிறவரும் ஒரு பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமாக அன்பில் மகேஷ் அவர்களுடைய நிழலாகத்தான் இந்த முத்துக்குமார் அப்படிங்கிறவர் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த 12,000 ஸ்கூல்ஸ் இல்லாட்டி பள்ளிகள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல, இவங்களுக்கு நீ சங்கங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் பலவிதமான சங்கங்கள் இருந்தது. இதில் தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு FEPSA அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு. அது இல்லாமல் இன்னும் பல அமைப்புகள் எல்லாமே இருந்துச்சு. அப்போ இந்த பிடி அரசகுமார், நான் திமுகவில் பெரிய ஆள், நான் வந்து பள்ளி கல்வித்துறையினுடைய முக்கியமான ஒரு நபராக வரப்போகிறேன், நம்ம என்ன செய்யலாம், அரசாங்கத்துக்கு நிறைய ஃபீஸ் நீங்கள் பெண்டிங் பண்ண வேண்டியதாக இருக்குது, கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் அரசாங்கத்திடம் பேசி முடிக்கணும்னா நமக்குன்னு ஒரு சங்கம் இருக்கணும். இல்லை சார், நிறைய சங்கங்கள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் முடியாது, என் தலைமையில் ஒரு சங்கத்தை நம்ம உருவாக்குவோம், அப்படி உருவாக்கின பிறகு இந்த சங்கங்களை நீங்கள் அதில் வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் அப்படி உருவாக்கப்படுது. 6 சங்கங்கள், நான் சொன்னது FEPSA இவங்க இப்படின்னு சொல்லி பல 6 சங்கங்களை கலைத்து விட்டு 6 சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் எங்கே வந்து சேர்ந்துடுறாங்க, தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் அப்படிங்கிறதுல வந்து சேர்ந்துடுறாங்க. இதுக்கு மாநில இல்லாட்டி மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் நியமிக்கணும்ல. அப்படி மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாத்தையுமே இந்த பிடி அரசகுமாரும் முத்துக்குமாரும் சேர்ந்து அவங்கவுங்களுக்கு யார் யார் நண்பர்களோ அவங்கவுங்களுக்கு அங்கங்கே பதவிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அப்போ இந்த சங்கத்துக்குன்னு சந்தா ஒன்று கட்டணும்ல, அப்போ சந்தா அப்படிங்கிறது பிரிக்கப்படுது. அப்படி அந்த சங்கம் தொடங்கின போது அதுக்கு சந்தாவாக வந்த தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 லட்சம் ரூபாய். ஒரு சங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைச்சது 77 லட்சம் ரூபாய். நவம்பர் 30 இந்த சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போகிறாங்க. நவம்பர் 30 ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் ரசீதெல்லாம் வந்துருச்சு, ஆனால் ரெஜிஸ்டர் ஆகலை. அப்படி தெரிந்தும் அன்பில் மகேஷ் அவர்கள் டிசம்பர் 30 2025 வருடம் என்ன செய்கிறாங்க, அதை திறந்துலாம் வைக்கிறாங்க. இப்படி தனியார் பள்ளிகள் சங்கம், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் நான் திறந்து வைக்கிறேன்ப்பா, என் நண்பன் முத்துக்குமார், அவருடைய நண்பன் பிடி அரசகுமார் பொருளாளராக முத்துக்குமாரும் தலைவராக பிடி அரசகுமாரும் இருப்பாங்க, இப்படிலாம் சொல்லி
அன்பில் மகேஷ் அவர்களே வந்து அதை தொடங்கி வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பள்ளி நிர்வாகிகள், பள்ளியை சார்ந்தவங்க, பிடி அரசகுமார் நினச்சா என்ன வேணாலும் நடக்கலாம்ப்பா, பாருப்பா பெரிய ஆளுப்பா, அன்பில் மகேஷ் அவர்களே வந்து என்ன செஞ்சுருக்காரு, இதெல்லாம் துவங்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. நிப்பாட்டு இந்த பிடி அரசகுமாருக்கு அந்த பக்கமாக முத்துக்குமார் ஒருத்தர் சொன்னில்ல, அவர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லி எதை வச்சு சொல்கிற? அதற்கு ப்ரூஃப் என்ன தெரியுமா? இந்த முத்துக்குமாருக்காகவே ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. எப்படி சில யூடியூபர்ஸுகளுக்காக ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்களோ அதே மாதிரி அவங்க ஆட்டை போடுறதுக்காக, ஸ்கேம் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு அலுவலகத்தை வைத்து இந்த தனியார் பள்ளிகளிலிருந்து 25 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் கொடுன்னு சொல்லி இப்படி ஆட்டையை போடுறதுக்காகவே ஒரு இலாக்காவை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் பெற்றோர் ஆசிரியர் கழக மாநில துணைத் தலைவர். பிடிஏ இருக்குன்னு, பெற்றோர் டீச்சர்ஸ் அசோசியேஷன், அதனுடைய மாநில துணைத் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த முத்துக்குமார் அப்படிங்கிறவரை கொண்டு நியமிக்கிறாங்க. நான் தான்ப்பா மாநில பிடிஏவினுடைய துணைத் தலைவர், அதனால் இந்த தனியார் பள்ளிகளில் என்னென்ன நடக்குதோ அது ஏன்ட்டையும் சொல்லி தான் நீங்கள் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அரசகுமார், இன்னொரு பக்கம் முத்துக்குமார், இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒவ்வொரு பள்ளிகள்லேருந்து ஏதாவது, சார் எங்களுடைய பள்ளிகள் அப்கிரேட் பண்ணணும், இந்த மாதிரி சிஎம்டியினுடைய அப்ரூவ் வேணும், டிடிசிபியினுடைய ஒரு அப்ரூவ் வேணும் சார், ஒரு சர்டிஃபிகேட் வேணும், எல்லாத்துக்கும் காசை வாங்கிட்டே இருந்திருக்காங்க. காசுனா சாதாரண காசு கிடையாதுங்க. 20 லட்சம் ரூபா, 15 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காசை வாங்கி கடைசியாக அதை எல்லாத்தையுமே ஒரு கேள்வி கூட நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் உங்களுடைய பள்ளியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும், உங்கள் பள்ளிக்கு நடக்கக்கூடிய எந்த நல்லதும் நடக்காது, உங்கள் பள்ளியை பற்றி நாங்கள் தப்பாக எழுதிடுவோம், தப்பாக பேசிடுவோம், உங்கள் பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்கிட்ட சொல்லி ஏதாவது செஞ்சிடும் இப்படின்னு சொல்லி மிரட்டியே கிட்டத்தட்ட 100 கோடியிலிருந்து 200 கோடிக்கு ஸ்கேம் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. சரி, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி பிடி அரசகுமார்கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, என் மேலே தப்பான இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு இருக்காங்க, நான் எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பக்கமாக இருக்கக்கூடிய நியாயங்களை அவர் நிரூபிப்பதற்கான வாய்ப்பாக நிறைய இடத்துல இந்த ஜூனியர் விகடன் உட்பட பல செய்தி ஊடகங்களில் செய்தியாக வெளிவந்த போது 2025 அதை மறுத்து வருகிறார். ஆனால் 2026 பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாறிவிட்டது. ஆட்சி மாறினோடனே நிறைய பேர் தைரியமாக வந்து அவங்களுடைய இழப்புகள் என்ன அப்படிங்கிறத பெரிய ஒரு வழக்காக தொடர்றாங்க, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இன்னைக்கு பிடி அரசகுமார் உள்ளே இருக்கான். இந்த பிடி அரசகுமார், முத்துக்குமார் அப்படிங்கிறதோட மட்டும் இந்த நெட்வொர்க் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவ்வளோ நாள் லட்சமாக நம்ம பணம், நம்முடைய குழந்தைகளுக்காக நம்ம ஃபீஸ் கட்டினது எல்லாமே இந்த மாதிரி ஏதோ ஒரு பயல்களுக்கு லஞ்சமாக போகிறதுக்கு தான். பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 30 லட்ச ரூபா அங்கே கொடுத்துட்டோம், அந்த 30 லட்ச ரூபா நாங்கள் எப்படி ஈட்டுவது, அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள் தான் கொடுத்தாகணும். நம்மை பொறுத்த வரைக்கும் ஐயோ நம்ம குழந்தை படிக்கணுமே, அதனால் 1 லட்சமா, 50,000 ரூபா, 20,000 ரூபாயா கேட்கும்போதெல்லாம் நம்ம ஃபீஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதுவும் ஒரு போஸ்டிங் அவங்களுக்காகவே உருவாக்கப்படுது. 30ஆம் தேதி அந்த சங்கம் இன்னும் ரெஜிஸ்டர் செய்யப்படவில்லை. அதாவது தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் அப்படின்னு சொல்லி 6 சங்கத்தை கலைத்து ஒரு சங்கத்தை உருவாக்குனாங்கல்ல, அந்த சங்கம் ரெஜிஸ்டர் செய்யப்படாத சங்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இம்பிட்டு பெரிய ஸ்கேம் நடந்த பிறகும் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றதற்கு அன்பில் மகேஷ் அண்ணா அவர்கள் இதற்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல. 2025 2011, 12, 2006, 7 இப்படின்னு சொல்லி பல இடங்களில் இதே பிடி அரசகுமார் அவர்கள் மீது பலவிதமான வழக்குகள் இருந்தும் இவர் ஒரு நோட்டப்புள்ளி தான், இவர் நிறைய ஸ்கேம் பண்ணுவார், இவரால் பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறத ஏன் நம்முடைய உளவுத்துறை கணிக்கவில்லை? இல்லை அங்கேயும் ஏதாவது கருப்பாடுகள் இருக்குதா? இதே மாதிரி எத்தனை பேரிட எங்களுடைய பணத்தை அடிச்சிட்டு இருக்கீங்க, தெரியாமல் தான் கேட்டுட்ருக்கோம். வரிசையாக 1, 2, 3 இது ஏவா வேலு அவர்கள், அடுத்ததாக ஒரு 3000 கோடி ரூபா ஸ்கேம், இது 3வது வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். இன்னும் இதே மாதிரி ஸ்கேம் வீடியோ நிறைய வரலாம். ஏன்னா நிறைய உண்மைகள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியுலகத்துக்கு வருது, அதை நாமும் தேடி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு பின்னாடி உழைப்புகள் அதிகம், அதை விட பயம் காட்டுதலும் அதிகம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி வீடியோக்கள் பதிவு பண்ணுறேன். உங்கள் ஆதரவு என்றும் எனக்கு தேவை. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.